how to create website with AI. கைஸ் ஏர்லியர் டேஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் முதல்ல அந்த ஆன்லைன் பிஸ்னஸ் ஃபீல்டுக்குள்ளே வரக்குள்ள என்ன முதலாவது வெப்சைட் நான் கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்ட் ப்ரெஸ்ஸில் உள்ளதுலேயே ஆக பழமையான வெப்சைட் கிரியேஷன் சிஎம்எஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்ட் ப்ரெஸ். ஆனால் வேர்ட் ப்ரெஸ் மட்டும் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் எந்த சிஎம்எஸ்ஸையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஏன்னா அது அவ்வளவு கஷ்டம், எல்லாமே பயங்கர மெனுவல். ஓகே, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஐ மூலம் வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய டூல் வந்துட்டு, நிறைய டெம்ப்ளேட். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் டாக் வாக்கிங் பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா அதுக்குன்னு சொல்லி டெம்ப்ளேட். நீங்கள் ஒரு எலக்ட்ரீஷியனுக்குன்னு சொல்லி ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. நீங்கள் ஒரு லாயர்னா லாயருக்குன்னு சொல்லி டெம்ப்ளேட் இருக்கு. நீங்கள் அந்த சிஎம்எஸ்ல அந்த டெம்ப்ளேட்டை ஆக்டிவேட் பண்ணிவிட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே ப்ரீ பில்டாக இருக்கும். அதில் நீங்கள் போய் உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி விட்றது மட்டும்தான். ஃபில் பண்ணி விட்டா உங்களுக்கு இந்த வெப்சைட் நீங்கள் ஒரு 1 ஹவருக்குள்ளேயே உங்களோட வெப்சைட்டை கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் உங்களோட டொமைனை கனெக்ட் பண்ணுறது மட்டும்தான். hboconsultancy.com போனீங்கன்னு சொன்னால் எந்த வெப்சைட்டை பார்க்கலாம். இப்போ அந்த வெப்சைட் நான் கிரியேட் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏஐ வெப்சைட் பில்டரில். அந்த வெப்சைட் பில்டரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய வெப்சைட் பில்டர்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதம் $20, $30, $50, $100 எல்லாம் பே பண்ணுற மாதிரிலாம் நிறைய வெப்சைட் பில்டர் இருக்கு. நான் அப்படியான ஒரு வெப்சைட் பில்டர் தான் வச்சிருந்தேன், மாதம் $100 பே பண்ணுற மாதிரி. ஆனால் இப்போ நான் லாஸ்ட்டாக எடுத்து மாற்றின அந்த சிஎம்எஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% ஃப்ரீ. நீங்கள் ஒரு வெப்சைட் 100% ஃப்ரீயாக கிரியேட் பண்ணலாம். 3 ஃபனல் நினைக்கிறேன், 3 ஃபனல் நீங்கள் 100% ஃப்ரீயாக கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். பிளஸ் இமெயில் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம், இமெயில் ஆட்டோ ரெஸ்பாண்டர் பிளாட்ஃபார்ம் அது கூட சேர்ந்து வருது. பிளஸ் உங்களுக்கு 2000 இமெயில் நீங்க கலெக்ட் பண்ற வரைக்கும் அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ. அடுத்தது அதுக்குள்ள வேற எவர்கிரீன் வெபினார் இருக்கு, அடுத்தது மார்க்கெட் பிளேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆல் இன் ஒன். அதாவது நீங்க ஒரு ஆன்லைன் பிசினஸ் ஒன்று, ஆன்லைன் ஜாப் ஒன்று செய்யறதுக்குரிய எல்லா வகையான தேவையான இமெயில் ஆட்டோ ரெஸ்பாண்டர்ல இருந்து வெப்சைட் கிரியேஷன், ஃபனல், கோர்ஸ் கிரியேஷன், வெபினார் எல்லாமே. அதாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங், நீங்க உங்களோட ப்ரோக்ராம்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கூட செஞ்சு வரலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் டூல் கூட உள்ளுக்கு வச்சிருக்காங்க. எல்லாமே ஆல் இன் ஒன். அதுல சிலது பாத்தீங்கன்னு சொன்னா பேமெண்ட், சிலது பேமெண்ட் இல்ல. ஆனா நார்மலா ஒரு ஆன்லைன் பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ற ஆளுக்கு தேவையான எல்லா விஷயமும் அதுல ஃப்ரீயா கொடுக்காங்க. ஸோ எடுத்த உடனே உங்களுக்கு 10 வெப்சைட் தேவைப்பட மாட்டேங்க, உங்களுக்கு ஒரு வெப்சைட் தான் தேவைப்படும். ஒரு டொமைன்ல ஒரு வெப்சைட், அது உங்களுக்கு ஃப்ரீ. எடுத்த உடனே 15 ஃபனல் நீங்க கிரியேட் பண்ண மாட்டீங்க, 1-2 ஃபனல் தான் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. ஓகே, ஒன்று நீங்க லீட் மேக்னட் ஃபனல் கிரியேட் பண்ணுவீங்க, இன்னொன்று கூட பெய்ட் விஷயம் எதுக்கு நான் ஒரு ஃபனல் கிரியேட் பண்ணுவீங்க. ஆனால் 3 ஃபனல் அதில் ஃப்ரீயாவே கிரியேட் பண்ணலாம். அடுத்தது எடுத்த உடனே உங்களோட இமெயில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ நீங்க 2000 இமெயில் சப்ஸ்கிரைபர்ஸ் வர வரைக்கும் உங்களுக்கு அதுவும் ஃப்ரீ. ஸோ இது ஒரு பெஸ்டான பிளாட்ஃபார்ம் உண்டு. நான் மார்க்கெட்ல நிறைய விஷயத்தை செஞ்சீங்க. இது என்ன பாத்தீங்கன்னு சொன்னா 4-5வது சிஎம்எஸ். நிறைய சிஎம்எஸ் ட்ரை பண்ணி இதுதான் எனக்கு பெஸ்டா இருக்கு. அடுத்தது வெப்சைட் லோடிங் ஸ்பீட் எல்லாம் பயங்கரம். நான் நினைச்சது ஃப்ரீயா கொடுக்காங்கிறதுக்காக லோடிங் ஸ்பீட் அது இது சின்ன எரர் அளிக்குன்னு பார்த்தா நோ. இப்ப எல்லாருமே அந்த எக்ஸ்பென்சிவ் விஷயங்களான கிளிக் பண்ணல அது இதுல இருந்து இதுக்கு எல்லாருமே மாறிட்டு இருக்காங்க. சும்மா அணியானமா மாதம் $100 கட்டுறது 100% ஃப்ரீயாவே வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்லி. இந்த 100% ஃப்ரீ ஏஐ வெப்சைட் பில்டர் டீடைல்ஸ் வேணும்னு சொன்னா ஏஐ வெப்சைட்னு சொல்லி காமெண்ட் பண்ணுங்க, அது எங்க எடுக்கிறேன்னு சொல்லி சொல்றேன். அதோட சேர்த்து நீங்க இந்த ஏஐ வெப்சைட் எடுக்கக்குள்ள உங்களுக்குன்னு சொல்லி இன்பில்ட் ஃபனல், அதாவது நான் எந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ண எந்த ஃபனல். ஓகே, சில ஆக்கள் நீங்க பயோல பாத்தீங்கன்னு சொன்னா லிங்க் இன் பயோன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதில் போனீங்கன்னா அவங்களோட கால் புக்கிங், அடுத்தது அவங்க சோசியல் மீடியா, அவங்க என்னென்ன ப்ரோக்ராம்ல ப்ரொமோட் பண்ணாங்க, இல்லாட்டி அவங்களோட கோச்சிங் ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே மொத்தமா 1, 2, 3 சொல்லி போட்டிருப்பாங்க. உங்களுக்கு அநேகமான இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இன்ஃபுளுசர்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட லிங்கை கிளிக் பண்ணினா ஒரு 7-8 விஷயத்த ஒரு வெப்சைட்ல லிங்க் இன் பயோன்னு சொல்றேன். அது கூட நிறைய டெம்ப்ளேட் இருக்குது. அதுல நான் அதே மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ஒன்று ஈஸியா வடிவமைச்சு வச்சிருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட இது சிஎம்எஸ்ல இதாயிரும். அதுல நீங்க உங்களோட போட்டோவையும் உங்களோட பேரையும் உங்களோட லிங்க்குகளையும் மாத்திர மட்டும்தான். ஓகே, ஸோ அதை நீங்க ஃபீட் மார்க்கெட்டிங் பயிற்சி கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களோட ஓன் கோச்சிங் ப்ரோக்ராமா இருந்தாலும் சரி, உங்களோட ஓன் சாஃப்ட்வேர், அவங்களோட ஓன் ப்ராடக்ட் என்னவா இருந்தாலும் நீங்க ப்ரோமோட் பண்றது ஈஸியா பாதிக்கலாம். இது 100% ஃப்ரீ. இது சம்பந்தமான மேலதிக டீடைல்ஸ் வேணும்னு சொன்னா ஏஐ வெப்சைட், ஏஐ பில்டர் இல்ல ஏஐ வெப்சைட்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதை டீடைல்ஸ் தரேன். பை.